இங்க இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். டாக்ஸ் இல்லாத சம்பளம், ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல், அப்புறம் பயங்கர சேஃப்டி. ஆனா ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? போட்டி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா எல்லாரோட முதல் சாய்ஸும் துபாயா தான் இருக்கு. இதனால வீடு வாடகை எல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எதுனா அது சவுதி தான். வேற பேச்சே இல்ல. இங்க இருக்கிற பெரிய அட்ராக்ஷன் என்ன தெரியுமா? சம்பளம் தான். துபாயை விட கிட்டத்தட்ட 20% வரைக்கும் அதிகமா கொடுத்து டாப் டேலண்ட உள்ள இழுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நியோம் தி லைன் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்க ரெஸ்யூமே அடுத்த 20 வருஷத்துக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு விஷயம், துபாய் மாதிரி ஒரு ஜகமக லைஃப் ஸ்டைலை இங்க எதிர்பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஒர்க் மோட் ஸ்பாட். வேலையில ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவையே எடுத்துக்கோங்க. இங்க நடக்கிற ஹைவேஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்னால சீனியர் லெவல்ல நல்ல சம்பளம் கிடைக்குது, வாழ்க்கை செலவும் குறைவு. அடுத்து ஆஸ்திரேலியா, அங்க 2032 ஒலிம்பிக்ஸ் நடக்க போறதால சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு செம்ம டிமாண்ட், நல்ல சம்பளம், நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதுவே அமெரிக்கா இல்ல யூரோப் போனீங்கன்னா உங்ககிட்ட பிம், ரெவிட் இல்ல சஸ்டைனபிலிட்டில ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருந்தா உங்களுக்கு ராஜ மரியாதை தான். இன்னொரு முக்கியமான டிப், உங்க சிவியை ஒரு மனுஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ATSன்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் முதல்ல ஸ்கேன் பண்ணும். அதனால உங்க சிவில போட்டோ, கலரா டிசைன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம். சிம்பிளா தெளிவான டெக்ஸ்ட்ல உங்க ரோல்ஸ் என்ன, நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்தீங்கன்றத மட்டும் ஹைலைட் பண்ணுங்க, அது போதும். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. வணக்கம். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கெரியர்ல அடுத்த பெரிய ஸ்டெப் துபாயில தான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிங்க. 2026ல அந்த துபாய் கனவு சரித்திரத்திலேயே நடக்க போற மிகப்பெரிய கட்டுமான புரட்சிய நீங்க மிஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா ஆகிடக்கூடாது இல்லையா? ஆமாங்க, நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் இல்லனா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தீங்கன்னா இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. கேம் இப்போ மொத்தமா மாறிடுச்சு. எல்லாரும் போற வழி உங்களுக்கும் சரியான வழியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வாங்க, இன்னைக்கு துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்கிற இந்த பெரிய போட்டியில எது உங்களுக்கு பெஸ்ட்னு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல UAEயோட நிலைமை என்னன்னு பாப்போம். அப்புறம் சவுதி அரேபியாவோட மெகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் வளைகுடாவுக்கு வெளியே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு நசர் விடுவோம். அடுத்து 2026க்கு உங்களுக்கு என்னென்ன டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தேவை, எப்படி ஸ்மார்ட்டா அப்ளை பண்ணணும்னு பார்த்து கடைசியா உங்களுக்கான சரியான சாய்ஸ் ஏதுன்னு முடிவு பண்ணலாம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கனவு தேசமான UAEக்கு போவோம். முக்கியமா துபாய். 2026ல துபாயோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு தெரியுமா? புதுசா ஸ்கைஸ்கிரேப்பர் கட்டுறதை விட ஏற்கனவே இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பில்டிங்ஸை மெயின்டைன் பண்றதுலயும் ரியல் எஸ்டேட்டை நிர்வகிக்கிறதுலயும் தான் அதிகமா இருக்கு. இது நம்மளோட வேலை வாய்ப்புகளை எப்படி மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸை பத்தி சொல்லவே வேணாம். டாக்ஸ் இல்லாத சம்பளம், ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல், அப்புறம் பயங்கர சேஃப்டி. ஆனா ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? போட்டி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா எல்லாரோட முதல் சாய்ஸும் துபாயா தான் இருக்கு. இதனால வீட்டு வாடகையெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டோட கவனம் புதுசா கட்டுறதை விட மெயின்டெனன்ஸ் பக்கம் திரும்பிடுச்சு. சரி, UAEல ஒரு வேலையில செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்பெனிஸை உங்க டார்கெட் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ்னா ALEC தான் டாப். ரொம்ப குவாலிட்டியான டெவலப்மெண்ட்னா சோபா ரியாலிட்டிய பாருங்க. இமார், தாமக் மாதிரி ரியல் எஸ்டேட் ஜாம்பவான்களும் இருக்காங்க. இல்ல ஒரு ஸ்டேபிளான வேலை வேணும்னா ரொம்ப வருஷமா இருக்கிற கான்சாஹேப் ஒரு நல்ல சாய்ஸ். உங்க குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி இங்க கம்பெனிஸ் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இவ்ளோதான். உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைலும் ஒரு ஸ்டேபிளான வேலையும் தான் முக்கியம்னா துபாய் ஒரு அருமையான இடம். ஆனா ஒண்ணு, அந்த வேலைக்கு நீங்க பயங்கரமா போட்டி போட ரெடியா இருக்கணும். ஓகே, இப்போ ஆட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். எல்லாரோட கவனத்தையும் இப்போ ஒரு இடம் ஈர்த்துட்டு இருக்கு. அதுதான் சவுதி அரேபியா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எதுனா அது சவுதி தான். வேற பேச்சே இல்ல. இங்க இருக்கிற பெரிய அட்ராக்ஷன் என்ன தெரியுமா? சம்பளம் தான். துபாயை விட கிட்டத்தட்ட 20% வரைக்கும் அதிகமா கொடுத்து டாப் டேலண்ட உள்ள இழுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நியோம் தி லைன் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்க ரெஸ்யூமே அடுத்த 20 வருஷத்துக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு விஷயம், துபாய் மாதிரி ஒரு ஜகமக லைஃப் ஸ்டைலை இங்க எதிர்பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஒர்க் மோட் ஸ்பாட்.
வேலையில ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம். இந்த சார்ட் பாருங்க, இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, இது ஒரு தெளிவான மெசேஜ். சிம்பிளா சொல்லணும்னா, துபாய்ல நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதே வேலைக்கு சவுதில 1.25 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அந்த 25% எக்ஸ்ட்ரா சம்பளம் உங்க சேவிங்ஸ்ல எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க, இல்லையா? சரி, சவுதியோட இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி உள்ள போறது? பெக்டெல், பார்சன்ஸ் மாதிரி பெரிய அமெரிக்க கம்பெனிஸ் தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம L&T ஒரு பெரிய பிளேயர். லோக்கல் மார்க்கெட்ல நெஸ்மா அண்ட் பார்ட்னர்ஸ் ஒரு பெரிய பேரு. சில சமயம் ரெட் சி குளோபல் மாதிரி கம்பெனிஸ் நேரடியாவே ஆள் எடுக்கிறாங்க. சோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ சவுதியை பத்தின ஃபைனல் வெர்டிக்ட் இதுதான். நீங்க சீரியஸா பணம் சேமிக்கணும், உங்க கெரியர்ல ஒரு தடவை மட்டுமே கிடைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் சவால்களை ஏத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற யோசனை வேணாம். சவுதி தான் உங்களுக்கான சரியான இடம். ஓகே, துபாய், சவுதின்னு பேசிட்டோம். ஆனா உலகம் அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. வளைகுடாவுக்கு வெளியேயும் சில சூப்பரான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. நாம அதிகமா கவனிக்காத சில டார்க் ஹார்ஸ் நாடுகள் எதுன்னு இப்போ ஒரு ரவுண்ட் பாப்போம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவையே எடுத்துக்கோங்க. இங்க நடக்கிற ஹைவேஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்னால சீனியர் லெவல்ல நல்ல சம்பளம் கிடைக்குது, வாழ்க்கை செலவும் குறைவு. அடுத்து ஆஸ்திரேலியா. அங்க 2032ல ஒலிம்பிக்ஸ் நடக்க போறதால சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு செம்ம டிமாண்ட், நல்ல சம்பளம், நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதுவே அமெரிக்கா இல்ல யூரோப் போனீங்கன்னா உங்ககிட்ட பிம், ரெவிட் இல்ல சஸ்டைனபிலிட்டில ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருந்தா உங்களுக்கு ராஜ மரியாதை தான். சரி, எங்க போகணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனா அந்த வேலையை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? 2026ல உங்ககிட்ட வெறும் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் இருந்தா பத்தாது. கூட்டத்துல தனியா தெரியணும்னா சில முக்கியமான டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும். முதல்ல பிம், அதாவது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். சிம்பிளா சொன்னா ஒரு பில்டிங்கோட 3D டிஜிட்டல் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ரெவிட், நாவிஸ்வொர்க்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது இப்போலாம் ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு மஸ்ட் ஹேவ் ஸ்கில். ரெண்டாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ப்ரீமோவிரா P6 இல்லனா MS ப்ராஜெக்ட்ல நீங்க கில்லாடியா இருந்தீங்கன்னா இவரை நம்பி ப்ராஜெக்ட் கொடுத்தா டைமுக்கு முடிப்பாரு, பணத்தையும் மிச்சப்படுத்துவார்னு கம்பெனி நம்பும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். மூணாவது சஸ்டைனபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை. லீட் கிரீன் அசோசியேட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ வளைகுடா நாடுகள்ல வர எல்லா பெரிய ப்ராஜெக்ட்லயும் இந்த பசுமை சான்றிதழ் ஒரு கட்டாய தகுதியா மாறிடுச்சு. கடைசியா AI. நான் டாக்குமெண்டேஷனுக்கோ சைட் ரிப்போர்ட்டிங்க்கோ AI டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்க சிவில நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும், அது உங்களை மற்றவங்கள விட ஒரு படி மேல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கேண்டிடேட்டா காட்டும். சரி, உங்ககிட்ட இப்போ எல்லா ஸ்கில்ஸும் இருக்கு. ஆனா சூப்பரான ஸ்கில்ஸ் இருந்தும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க அப்ளை பண்ற விதத்துல தப்பு பண்றாங்க. வாங்க, எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற அந்த ஸ்மார்ட்டான அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இப்ப பார்க்கலாம். 100 இடத்துக்கு அப்ளை பண்ணியும் ஒரு பதில் கூட வரலையா? அதுக்கு காரணம் இதுதான். ஆன்லைன்ல நீங்க பாட்டுக்கு ஈஸி அப்ளை பட்டனை தட்டி விடுறது உங்க சிவிய ஒரு பிளாக் ஹோல்குள்ள தூக்கி போடுற மாதிரி தான். அது யார் கண்ணுக்கும் தெரிய போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த கனெக்ஷன் மெத்தடை ட்ரை பண்ணுங்க. முதல்ல லிங்க்டின்ல அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜரையோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரையோ தேடி கண்டுபிடிங்க. HRIல ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்கள. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு பர்சனலான மெசேஜ் அனுப்புங்க. அதுல அவங்களோட ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட பத்தி பேசி, மூணாவதா உங்க ஸ்கில்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி உதவும்னு சிம்பிளா சொல்லுங்க. நாலாவதா உங்க சிவியையும் போர்ட்ஃபோலியோவையும் அட்டாச் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு மெசேஜ் நீங்க பண்ற 100 ஈஸி அப்ளை கிளிக்கை விட 1000 மடங்கு பவர்ஃபுல். இன்னொரு முக்கியமான டிப், உங்க சிவியை ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ATSன்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் முதல்ல ஸ்கேன் பண்ணும். அதனால உங்க சிவில போட்டோ, கலரா டிசைன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம். சிம்பிளா தெளிவான டெக்ஸ்ட்ல உங்க ரோல்ஸ் என்ன, நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்தீங்கன்றத மட்டும் ஹைலைட் பண்ணுங்க, அது போதும். சரி, இப்போ எல்லா விஷயத்தையும் அலசிட்டோம். கடைசியா ஒரே ஒரு முக்கியமான முடிவு உங்க கையில இருக்கு. உங்க கெரியரோட அடுத்த சாப்டரை எழுத போற ஒரு பெரிய முடிவு. இப்போ முடிவு உங்க கையில தான். 2026ல உங்க சாய்ஸ் என்னவா இருக்க போகுது? துபாயோட கணிக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையும் அந்த அட்டகாசமான லைஃப் ஸ்டைலுமா, இல்ல சவுதி அரேபியாவுல ஒரு வரலாற்று சின்னத்தை உருவாக்குறதுல நீங்களும் ஒரு பகுதியா இருக்க போறீங்களா? ஸ்டெபிலிட்டியா இல்ல லெகசியா? யோசிச்சு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முடிவெடுங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?